அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ துவாவல்ல அல்லாஹ் அதை விரும்புறான். எப்படி பணிவாக துவா கேட்பது அல்லாஹ் விரும்புறானோ, தாழ்ந்த குரலில் துவா கேட்பது அல்லாஹ் விரும்புறானோ, நம்பிக்கையோடு நாம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த நம்பிக்கையோடு நம்ம கேட்கிற துவாவை அல்லாஹ் எப்படி விரும்புவானோ, அதே போல சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு விரிவான கருத்துக்கள் அடங்கிய நிலையில பலவலன் கேட்காம இந்த மாதிரி கேட்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக ஒருவர் துவாவை கையில எடுத்துக்கிட்டாருன்னா, எல்லா நிலையிலையுமே துவாவை கையில எடுத்துக்கிட்டாருன்னா நிச்சயமாக என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் மக்ஃபிர் லனா, அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கி விடுவான். வர்ஹம்னா, அல்லாஹ் அவருக்கு கருணையை காட்டுவான். அந்த மௌலானா, அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். ஃபன்சுருனா, அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். அனல் கோமில் காஃபிரின், எதிரிகளை விட்டும் துரோகிகளை விட்டு என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு